உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு காந்தி ஜெயந்தி தின நல்வாழ்த்துக்கள். காந்தி என்ற போதே நமக்கு மனசுக்குள் ஒரு புலகாங்கிதம் வரும், புல்லரிப்பு வரும், சந்தோஷம் வரும். அதை தவிர பெரு வியப்பும் வரும். ஏன்னா அவ்வளோ ஒரு ஆச்சரியமான ஒரு ஆளுமை நம்முடைய மகாத்மா காந்திங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவருக்கும் நம்முடைய தமிழுக்கும் நம்முடைய தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்குமான தொடர்புங்கிறது தொப்புள் கொடி பந்தம் மாதிரி இருக்கு அப்படிங்கிறத நம்ம திரும்ப திரும்ப நினைவுபடுத்தி பார்க்கலாம். கிட்டத்தட்ட 1896 1946 வரைக்கும் 50 வருஷங்கள். அந்த 50 வருஷத்துல 26 முறை தமிழ்நாட்டுக்கு அவர் வந்திருக்காருங்க. எவ்வளோ ஆச்சரியமான விஷயம் இல்லை? அவர் முதல்ல 1896 தென்னாப்பிரிக்காவிலிருந்து நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வர்றார். எதுக்காக வர்றார் அப்படின்னா, தென்னாப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அங்கே படுகின்ற இன்னல்களை நம்முடைய தமிழ் மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தோட வர்றாரு. 1 மாத கால பயணம் கப்பல்ல. அப்படி வரும்போது இங்கே வந்து தமிழர்களுக்கு விநியோகம் செய்வதற்காக துண்டு பிரசுரங்களை தமிழ்ல அச்சடிச்சு கொண்டு வராருங்க. அதை தமிழ்ல அச்சடிச்ச அந்த துண்டு பிரசுரங்கள் பச்சை நிறத்துல இருந்தது அப்படிங்கறனால பச்சை நிற பிரசுரம் அப்படின்னு அதுக்கு பேர் வைக்கிறாரு. 1 மாச காலம் கப்பல்ல பயணம் பண்ணி வராருல, அப்போ தமிழர்கள் அந்த கூட பயணம் செஞ்ச தமிழர்களோட தமிழ்ல பேசி தமிழை கற்றுக்கொண்டு வருகிறார். அதை தவிர திருக்குறளை தமிழில் படிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோட அவர் தமிழ் கற்கவும் ஆரம்பிக்கிறார். இது முதல் பயணம். 2வது பயணம் 1915 வருது. அப்போ எப்படி வர்றார் அப்படின்னா, அந்த தென்னாப்பிரிக்காவில் இருந்த தமிழர்கள், மிக முக்கியமாக பாலசுந்தரம், தில்லையாடி வள்ளியம்மை, அப்புறம் நாகப்பன், நாராயணசாமி, இவர்கள் அங்கே இருக்கக்கூடிய தென்னாப்பிரிக்க தமிழர்களுக்காக எப்படியெல்லாம் சேவை செய்கிறார்கள் அப்படிங்கிறத பற்றி பேசுறதுக்காக தமிழ்நாட்டுக்கு வர்றாரு. அதை தவிர தில்லையாடி அப்படிங்கிற அந்த ஊருக்கு போய் தில்லையாடி வள்ளியம்மை தான் இந்தியாவின் சுதந்திரத்திற்காக நான் போராட வேண்டும் என்கின்ற உத்வேகத்தை எனக்கு கொடுத்தார் அப்படின்னு தில்லையாடி வள்ளியம்மைக்கு ஒரு புகழுரையும் செய்கிறார் நம்முடைய மகாத்மா காந்தி. அதுக்கப்புறம் வஉசி, செக்கிழுத்த செம்மல்னு சொல்கிறோம்ல, வஉசியோடு நம்முடைய மகாத்மாவுக்கு இருந்த தொடர்பு என்ன தெரியுமா? நம்முடைய வஉசிக்கு ஆங்கில அரசு சிறை தண்டனை கொடுத்தது. சிறையிலிருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் அவர் வழக்கறிஞர் தொழிலை செய்யக்கூடாதுன்னு ஒரு தடை ஏற்பட்டுச்சுங்க. தடை ஏற்படுத்தினாங்க ஆங்கிலேயர்கள். அப்படி என்ற போது அவர் வாழ்க்கையை நடத்துவதற்கு சிரமப்படுகிறார். அதை தெரிந்து கொண்ட தென்னாப்பிரிக்க தமிழர்கள் என்ன தெரியுமா செஞ்சாங்க? அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களிடம் நிதி சேர்க்கிறார்கள், நிதி வசூல் செய்கிறார்கள். அப்படி நிதி வசூல் செய்த தொகை எவ்வளோ சொல்லுங்க பார்க்கலாம்? 347 ரூபாய் 12 ஆனா. இந்த 347 ரூபாய் 12 ஆனாவை மகாத்மா காந்தியிடம் கொடுத்து விடுகிறார்கள். நீங்கள் இதை கொண்டு போய் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வஉசிக்கு கொடுத்துருங்க அப்படின்ட்டு. அதை வாங்கி கொண்டு மகாத்மா வருகிறார். ஆனால் உடனடியாக தமிழ்நாட்டுக்கு வர முடியல. உடனடியாக வஉசி கிட்ட அந்த பணத்தையும் கொடுக்க முடியல, அந்த நிதியையும் கொடுக்க முடியல. கொஞ்சம் தாமதத்துக்கு பிறகுதான் நம்முடைய மகாத்மா செக்கிழுத்த செம்மல் வஉசிக்கு அந்த 347 ரூபாய் 12 அணாவை மிகச்சரியாக எந்த விதமான சில்லறை பாக்கியும் இல்லாமல் கொண்டு வந்து தென்னாப்பிரிக்க தமிழர்கள் கொடுத்த நிதி அப்படின்னு வஉசி கிட்ட கொடுக்குறார். இதை எப்படி நமக்கு தெரிய வருது அப்படின்னா, செக்கிழுத்த செம்மல் வஉசி அவர்கள் தென்னாப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய தன்னுடைய நண்பர் வேதியப்ப பிள்ளை அப்படிங்கிறவருக்கு ஒரு கடிதம் எழுதுறார். இந்த மாதிரி மகாத்மா எனக்கு 347 ரூபாய் 12 அணாவை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார், தென்னாப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு மிகுந்த நன்றி அப்படின்னு ஒரு வார்த்தையை சேர்த்து எழுதும்போது எவ்வளவு தூரம் தன்னிடம் கொடுக்கப்பட்ட ஒரு பணியை மகாத்மா அவர்கள் மிகச் சிறப்பாக எந்த விதமான குறையும் இல்லாமல் செய்து முடித்திருக்கிறார்ங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்புறம் ஒரு திலகர் பவன் அப்படின்னு ஒரு இடம் இருக்குங்க சென்னையில். அப்போது சென்னை மாகாணம்னு இருந்தது இல்லை, அந்த இடத்துல இருந்த ஒரு பங்களா அது. அந்த திலகர் பவனில் வந்து நம்முடைய மகாத்மா தங்குறாரு. அந்த திலகர் பவன் இப்போது கதீட்ரல் சாலை என்று சொல்லப்படுகின்ற இடத்தில் இருக்கிறது. அங்கே ஒரு நட்சத்திர விடுதியும் உருவாயிடுச்சு. திலகர் பவன் திலகர் பவனாக இல்லை. அப்போது திலகர் பவனா இருந்த இடத்துல நம்முடைய மகாகவி பாரதியார் இருக்கார் இல்லையா, அவர் நம்முடைய மகாத்மாவை சந்திக்க போறாரு. திருவல்லிக்கேணியில் கடற்கரையில் நடத்த போகிற கூட்டத்துக்கு நீங்கள் வந்து பேசணும் அப்படின்னு மகாகவி பாரதியார் நம்முடைய மகாத்மாட்ட கேட்குறார்.
மகாத்மா என்ன சொல்றாரு, இன்னைக்கு எனக்கு கூட்டங்கள் நிறைய இருக்கு, ஆனால் நாளைக்கு ஒரு நாள் நீங்க ஒத்தி வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டப்போ நம்முடைய மகாகவி பாரதியார், இல்லை இல்லை, நாளைக்கெல்லாம் நான் ஒத்தி வைக்க முடியாது, உங்களுக்காக என்னுடைய கூட்டம் காத்திருக்காதுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறார். அப்போ மகாத்மா அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள்ட்ட கேட்கிறார், இவர் யாரு அப்படின்னு. அப்போ அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க, இவர் பாரதியார் என்ற மிக வலிமை வாய்ந்த, மிக வல்லமை வாய்ந்த தமிழின் மிக முக்கியமான கவிஞர் அப்படின்னு சொன்ன உடனே இவரை மிக முக்கியமாக பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு நம்முடைய மகாத்மா சொல்கிறார் என்றால், அப்படிப்பட்ட ஒரு தொப்புள் கொடி பந்தம் நம்முடைய மகாகவி பாரதியாரோடு நம்முடைய மகாத்மாவுக்கு இருந்திருக்கிறது. இதை தவிர மிக முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, நம்முடைய மகாத்மா அவர்கள் வாழ்நாள் முழுக்க அவருடைய அடையாளமாக இருக்கக்கூடிய அரையாடைன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த அரையாடை மாற்றத்துக்கான சம்பவம் நடந்ததும் நம்முடைய தமிழ்நாட்டில் தான். அது எப்போ அப்படின்னா 1921 ஆகஸ்ட் மாதம் தென்னாப்பிரிக்காவிலிருந்து கிளம்புறார் நம்முடைய மகாத்மா அவர்கள். 1921 செப்டம்பர் 21, 22 இந்த 2 தேதிகளில் அவர் மதுரையில் வந்து தங்குறார். எங்கே தங்குறாருன்னா 361A மேலமாசி வீதி மதுரை 1 அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய வீட்டில் போய் தங்குறாரு. அங்கே தங்கிக்கிட்டு ரயில் பயணம் மேற்கொள்கிறார். புகைவண்டி பயணம் சோழவந்தான் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறார். காலையில் ரயிலில் ஜன்னல் வழியாக பார்க்குறாரு, அங்கே நம்முடைய தமிழக விவசாயிகள் மேல் சட்டை அணியாமல் வயலில் இறங்கி வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள்ங்கிறத பார்த்த உடனே கொஞ்சம் அதிர்வடைகிறார் நம்முடைய மகாத்மா. குஜராத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் கூட மேல் சட்டை அணிந்து தான் வயலில் இறங்கி வேலை செய்வாங்க, ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள் இப்படி வேலை செய்கிறாங்களே அப்படின்னு நினச்சிட்டு, அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய என்னுடைய எல்லா சகோதரர்களுக்கும் எப்போது முழு ஆடை அணிகின்ற அந்த வசதி வாய்ப்பு ஏற்படுகிறதோ அப்போது தான் நானும் முழு ஆடை அணிவேன் அப்படின்னு அந்த ரயில் பயணத்தில் கிடைத்த தரிசனத்திலேயே ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்கிறார். திரும்பி வந்து மதுரையில் செப்டம்பர் 21, 22 தேதிகளில் ஒரு மேடை ஏறி பேசுகிறார், முதல் முறையாக அரையாடையில். அப்படி அரையாடையோடு முதல் முறையாக மேடை ஏறி பேசியதும் நம்முடைய தமிழ்நாட்டில், நம்முடைய மதுரையில் அப்படிங்கிறது மிக முக்கியம். இந்த அரையாடை மனிதராகத்தான் அவர் வாழ்நாள் முழுக்க இருந்தார்ங்கிறத நம்ம நினைவில் வச்சுக்கணும். அப்படி அவர் மேடை ஏறி பேசிய அந்த இடத்துக்கு காந்தி பொட்டல் அப்படின்னு இப்போவும் அந்த பேர் இருக்கு. அங்கே காந்தியின் திருவுருவச் சிலை இருக்கிறது. அதற்கு பக்கத்தில் காதி வஸ்திராலயம் என்று காதி பொருட்கள் விற்பனை செய்யக்கூடிய இடமும் அந்த 361A மேலமாசி வீதி மதுரையில் இயங்கிட்டு இருக்கு. இதை தவிர மிக முக்கியமா தமிழ்நாட்டோடு இருக்கக்கூடிய இன்னொரு தொடர்பு என்ன தெரியுமா, திரும்பவும் நம்முடைய மகாத்மா தமிழ்நாட்டுக்கு வருகிறார். அது எப்போனா 1937. இப்போ எதுக்கு வர்றாருன்னா, ஹிந்தி பிரச்சார சபான்னு ஒன்றை நம்முடைய மகாத்மா உருவாக்கினார் 1915 தமிழ்நாட்டில் சென்னையில். அந்த ஹிந்தி பிரச்சார சபாவோட மாநாட்டுக்காக வர்றாரு 1937. அப்போ இங்கே இருக்கக்கூடிய தமிழறிஞர்கள் எல்லாருமே மேடை ஏறி பேசுகிறாங்க. அந்த பேச்சை கேட்ட பின்பு நம்முடைய மகாத்மா என்ன தெரியுமா சொல்கிறாரு, இந்த ஆளுமைகளின் காலடியில் உட்கார்ந்து நான் தமிழ் கற்க வேண்டும் அப்படின்னு தான் பேசும்போது ஒரு ஆசையை வெளிப்படுத்தினார் என்றால், தமிழ் மீது அவருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அந்த ஆர்வத்தை, பேரார்வத்தை, ஆசையை, தமிழ் மொழியின் மீது இருக்கக்கூடிய மரியாதையை வெளிப்படுத்துவதாக அது இருந்ததுங்கிறதா ரொம்ப முக்கியம். இதை தவிர 1946 ஜனவரி 21 நம்முடைய மகாத்மா திரும்பவும் தமிழ்நாட்டுக்கு வராருங்க. இப்போ எப்படி வர்றார் அப்படின்னா, ஒரு தீர்மானம் எடுத்திருந்தார் நம்முடைய மகாத்மா. என்ன தீர்மானம்னா, என்னுடைய எளிய சகோதரர்கள், தீண்டத்தகாதவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள்னு சொல்லப்படுகின்ற அந்த சகோதரர்களை எப்போது ஆலய பிரவேசம் செய்ய நீங்கள் அனுமதிக்கிறீர்களோ அப்போதுதான் நான் மீனாட்சி அம்மன் ஆலயத்துக்குள் நுழைவேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்திருந்தாரு. அப்படி இந்த எளிய சகோதரர்கள் ஆலய பிரவேசம் மூலமாக மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள் அனுமதிக்கப்பட்ட பின்பு 1946 ஜனவரி 21 நம்முடைய மகாத்மா அவர்களை மீண்டும் அழைத்து கொண்டு மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள் செல்கிறார்ங்கிறது மிகப்பெரிய வரலாற்று செய்தி. அங்கே மீனாட்சி அம்மன் கோயிலுக்கும் போயாச்சு, அப்புறம் பழனி ஆண்டவர் கோயிலுக்கும் செல்கிறார்ங்கிறதா நம்ம நினைவில் வச்சுக்கணும்.
ஜி.ஏ. நடேசன் அப்படிங்கிற ஒரு தமிழ் பெரியவருக்கு முற்ற முழுக்க தமிழிலேயே ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் நம்முடைய மகாத்மா. அந்த கடிதத்தை நீங்கள் பார்க்கலாம். மோ க காந்தி அப்படின்னு மிக அழகாக தமிழிலேயே நம்முடைய மகாத்மா கையெழுத்திட்டிருப்பார். இப்படி தமிழில் கையெழுத்திடுகின்ற அளவுக்கு அவருக்கு யார் சொல்லி கொடுத்தார் அப்படின்னா, திராவிட தாத்தான்னு சொல்லக்கூடிய இரட்டைமலை சீனிவாசன் தான் இப்படி தமிழில் கையெழுத்திடுவதற்கு நம்முடைய மகாத்மாவுக்கு கற்றுக் கொடுத்தாருங்கிறது கூடுதல் வரலாறு. அதை தவிர கள்மறியல், கள் இறக்கும் போராட்டத்தை இந்தியா முழுக்க நடத்திய போது பெண்கள் மிக அதிகமாக அதில் பங்கேற்ற போது நம்முடைய மகாத்மாவிடம் தகவல் சொல்கிறார்கள், இந்த கள்மறியல் போராட்டத்தை நீங்கள் தடுத்து நிறுத்த வேண்டும் அப்படின்னு. அப்போது நம்முடைய மகாத்மா என்ன தெரியுமா சொன்னார்? இப்படி தடுத்து நிறுத்தக்கூடிய வல்லமை என்னிடம் கிடையாது. தமிழ்நாட்டில் ஈரோட்டில் இருக்கக்கூடிய 2 பெண்மணிகளிடம் அது இருக்கிறது. அந்த பெண்மணிகள் யாருன்னா, மணியம்மை என்று ஒருவர், கண்ணம்மா என்று ஒருவர். அவர்கள் 2 பேரும் தந்தை பெரியாரின் உறவினர்கள் என்று சொல்லி அந்த கள்மறியல் போராட்டத்திற்கான பெருமையை முற்ற முழுக்க நம்முடைய தமிழ்நாட்டு பெண்களுக்கு கொடுத்த அந்த துணிச்சல் நம்முடைய மகாத்மாவுக்கு இருக்கிறது. நம்முடைய மகாத்மா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழர்களோடு இருந்து தமிழ் மொழிக்கு பெருமை சேர்த்து மகாத்மா என்ற பெயரோடு வாழ்ந்திருக்கிறார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த தொடர்பு எல்லாவற்றையும் விட மிக முக்கியமான ஒரு தொடர்பு தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது. என்ன என்றால், தமிழ்நாட்டின் சம்பந்தி நம்முடைய மகாத்மா. அதுதான் மிக முக்கியமான ஒரு தகவல், மிக முக்கியமான ஒரு தொடர்பு. தன்னுடைய மகனை தமிழ்நாட்டின் மருமகளுக்குத்தான் அவர் மனம் முடித்து கொடுத்தார் என்பதனால் நாம் மகாத்மாவை கொண்டாடுவதற்கு இன்னமும் அதிகமான உற்சாகமும் உத்வேகமும் கொள்ள வேண்டும், கொள்வோம். நன்றி, வணக்கம்.